ஹரே கிருஷ்ணா. ஒரு குருவோட ஆசிரமத்துல பல சிஷ்யர்கள் இருந்தா. அதுல ஒருத்தர் அவன் குரு கிட்ட கொஞ்ச நாளைக்கு குருகுல வாசம் பண்ணி முடிச்சுட்டு குருகிட்ட போய் கேக்குற, குருவே, நான் எல்லா ஞானத்தையும் நான் கத்துட்டேன்னு நினைக்கிறேன். இனிமே ஏதாவது புதுசா ஏதாவது ஞானம் இருக்கா, நீங்க எனக்கு சொல்லி கொடுக்காதது ஏதாவது இருந்தா சொல்லுங்க அப்படின்னு சொல்றான். குரு பாக்குற, ஆனா பதிலே சொல்லல. அடுத்த நாள் அன்னைக்கு அவன் திருப்பி கேக்குறான், குருவே, எனக்கு எல்லாம் தெரிஞ்சு கொடுத்து இனிமே ஏதாவது புதுசா கத்துக்க இருக்குன்னா சொல்லுங்க, இல்லைனாக்கா எனக்கு என்ன அடுத்த உத்தரவுங்கிறத சொல்லுங்க அப்படின்னு. அதாவது நான் புறப்பட்டுமான்னு கேக்குறார். குரு பதிலே சொல்லல. மூணாவது நாள் திருப்பி குரு கிட்ட சொல்றேன், இந்த மாதிரி அதே கொஸ்டினே சொல்றான். எனக்கு எல்லாம் கத்துன்ட்டேன் நானு, இனிமே எனக்கு புது ஞானம்னு என்ன இருக்குன்னு தெரியல, ஏதாவது இதை விட ஏதாவது புதுசா ஞானம் ஏதாவது உங்கள்கிட்ட இருந்தா எனக்கு சொல்லி கொடுங்கன்னு சொன்னோன்னா குரு சொல்ற, நீ போய் 2 டம்ளர்ல தண்ணி ரொட்டி கொண்டு வா அப்படிங்கிற. சரி, நம்ம என்னமோ கேட்கிற, வேற என்னமோ சொல்றாருன்னுட்டு பரவாயில்லன்ட்டு அவன் போய் 2 டம்ளர்ல தண்ணி கொண்டு வரான். ஃபுல்லா ரொட்டி கொண்டு வரான். கொண்டு குரு கிட்ட கொடுக்குறான். கொடுத்த உடனே குரு சொல்ற, இப்போ நீ இந்த டம்ளர்ல இருக்கிற தண்ணியை எடுத்து அந்த டம்ளர்ல ஊத்து அப்படின்னு சொல்ல. குரு அவர் மேல கீழே இறங்க பாக்குற. இந்த டம்ளர்ல இருக்கிற தண்ணி எப்படி அதுல ஊத்த முடியும், அதுதான் தண்ணி ஃபுல்லா இருக்கே, அதுல தண்ணி இல்லைன்னா இதுல இருந்து ஊத்த முடியும் அப்படின்னு சொன்ன. இது கூட உங்களுக்கு தெரியாதாங்கிற மாதிரி அவன் இத விளக்கத்தை சொல்றான். சொன்னோன்னு குரு சொல்ற, நீ 2 நாளா தினம் தினம் என்கிட்ட கேட்டு இருக்கிற கேள்விக்கு இதுதான்ப்பா பதில் அப்படின்னு சொல்ற. அவனுக்கு சட்டுன்னு ஒண்ணு புரியல. என்னடா நம்ம கேட்டதுக்கு இவர் இப்படி சொல்றாரு என்னன்னா. அப்ப குரு எக்ஸ்பிளைன் பண்றார். அதாவது இந்த தண்ணி எப்போ நீ ஊத்த முடியும், இந்த டம்ளர்ல இருக்கிற தண்ணி காலி ஆச்சுன்னா அதுக்குள்ள நீ தண்ணிய ரொப்ப முடியும். அதே மாதிரி உன்கிட்ட இருக்கிற இந்த நான், எனது, அதுக்கப்புறம் எனக்கெல்லாம் தெரியும், இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் போன அப்புறம்தான் நான் சொல்ற ஞானம் உன் காதுக்குள்ள போய் உன் மனசுல போகும்பா. அது மட்டும் நீ கத்துன்ட்டேன் நினைச்சுட்டு இருக்கிறதுலாம் நீ உனக்கா தெரிஞ்ச விஷயங்கள் என்னவோ அததான் நீ சொல்லிட்டு இருக்க. உனக்கு திவ்ய ஞானம் இன்னும் ஒண்ணு கூட உன்னை ரீச் ஆகல. எப்போ இந்த நான் அப்படிங்கிற அகம் எம்டி ஆறுதோ அப்பதான் உனக்கு இந்த விஷயங்கள்லாம் புரிய வரும் அப்படின்னு அவர் சொல்றார். சாதாரணமா சொன்னாலும் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இது. ஏன் அப்படின்னா, இந்த கருணை எப்படி வரும் அப்படின்னாக்கா, தைரியமான ஒரு மனசுலதான் கருணை விழும். அதாவது எனக்கு நான் ஒரு தூசியை விட தூசி கூட நான் சமம் இல்லாதவன். ஆனா பகவானுடைய கருணையில, சாதுக்களுடைய சங்கத்துல எனக்கு இவ்வளோ பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, இவ்வளோ பெரிய ஒரு நல்ல வழி எனக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு யார் நன்றி உணர்வோட தினம் தினம் பகவானை பாக்குறாளோ, பக்த சங்கத்துல இருக்காளோ, அவளுக்குதான் அந்த பணிவுலதான் பகவானுடைய இந்த திவ்ய ஞானம் போய் சேரும். இல்லைன்னாக்க எனக்கு எல்லாம் தெரியும், நான் எனது அப்படின்னு இருக்கிறவளுக்கு அது கிடைக்காது. எப்படின்னா, ஃபர்ஸ்ட் மழை தண்ணி வரும்போது எங்க விழும், முதல்ல எந்த இடத்துல எல்லாம் பள்ளம் இருக்கோ அதுல எல்லாம் தான் முதல்ல தண்ணி போய் ரொம்பும். அதே மாதிரிதான் எந்த மனசுல நல்ல இடம் இருக்கோ, விசாலமா பகவான் உட்கார்ந்துக்கிறதுக்கு இருக்கும், அந்த இடத்துலதான் பகவானுடைய கருணை அப்படிங்கிற மழை சாதுக்கள் மூலமா, குரு மூலமா நம்மளை அடையும். இது ரொம்ப ரொம்ப முக்கியம், இந்த தைன்யதா அப்படிங்கறது. அதனாலதான் பகவான் பகவத்கீதையில என்ன சொல்றாரு அப்படின்னா, மன்மனாபவ மத்பக்தோ மத்யாஜிமம் நமஸ்குரு, என்ன எனக்கு நீ நமஸ்காரம் பண்ணு அப்படிங்கிறார். 2 இடத்துல சொல்றாரு இத. ஏன் அப்படின்னா, இந்த நமஸ்காரம் பண்றது அப்படிங்கிறது என்னன்னா, நமஸ்காரம் பண்ணும்போது உன்னை விட நான் தாழ்ந்தவன், அதனால அப்படிங்கிற உணர்வு நமக்கு வரும். அது திரும்ப திரும்ப செய்யும் போது ஆட்டோமேட்டிக்கா அந்த பணிவு அது நம்மள அடையும். அந்த பணிவு என்னைக்கு வருதோ அப்பதான் கீர்த்தனிய சதாஹரி, அப்பதான் பகவன் நாமால ருச்சி நமக்கு வரும். இல்லைன்னா பகவன் நாமாவை நம்ம ஒரு தியரிட்டிக்கலா ஒரு விஷயமா தான் நம்ம பார்ப்போம். அதாவது
எல்லா ஞானங்களும் தெரிஞ்சு கொடுத்தோம்னா நம்ம ஸ்காலர் ஆயிடுவோம். ஆனா பக்தன் ஆகணும் அப்படின்னாக்க அதுக்கு கருணை, பகவானுடைய கருணை கிடைக்கணும். அந்த கருணை யார் மூலமா கிடைக்கும் அப்படின்னா குரு மூலமாக, சாதுக்கள் மூலமாக. அந்த குருவை கிட்டேந்து ஆசிரியிச்சு நமக்கு அந்த திவ்ய ஞானம், நமக்கு பக்தி கிடைக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும்னா பத்வித்தி பிரணிபாத்தேன்னு பகவத்கீதையில சொல்றாரு. ஒரு குருவை அண்டி அவர் கீழே ரொம்ப பணிவா நம்ம கேள்விகளை கேட்டு அவருக்கு பணி விடை செய்து இருக்கும்போது நமக்கு அந்த ஞானம் ஆட்டோமேட்டிக்கா நமக்கு வந்து அடையும் அப்படின்னு. அதுதான் இந்த குரு இங்க நமக்கு சொல்லி கொடுக்கிற பாடம். இது ஒரு பக்தியில முன்னேறணும் அப்படின்னு நினைக்கிறவா யாரா இருந்தாலும் இந்த பணிவை வர வச்சுக்கணும். அது எப்ப வரும் அப்படின்னா நன்றி உணர்வு நிறைய இருந்ததுன்னா. ஒரு நிமிஷமுமே நம்ம வாழறது எல்லாமே நமக்கு போனஸ், எவ்ரி செகண்ட். ஏன்னா எந்த நிமிஷம் வேணா சுவாசம் நிற்கும் அப்படிங்கிறது இருக்கிற ஒரு நிலையில்லாத இந்த உலகத்துல நம்ம இருந்துட்டு இருக்கோம் அப்படின்னா ஒரு நிமிஷம் நம்ம சுவாசம் இழுக்கிறோம் அப்படின்னா அந்த ஒரு நிமிஷமும் பகவான் நமக்கு கொடுத்திருக்கிற போனஸ். அதுக்கு நமக்கு நன்றி உணர்வை நம்ம நெஞ்ச முழுக்க நம்ம ஃபில்லப் பண்ணி வச்சுட்டோம்னா வார்த்தையிலையும் அது வெளிப்படும். அது வார்த்தையில வெளிப்படுறது மட்டும் இல்லாம ஆக்ஷன்லயும் நம்ம செயல்களும் அதே மாதிரி இருக்கும். ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே.